வணக்கம் வியூவர்ஸ். இவர் பிறப்பால ஒரு இந்து, ஆனா வாழ்க்கை முழுக்க ஒரு முஸ்லீமா தெரிஞ்சாரு. தவிர இயேசு மாதிரி 3 நாள்ல உயிர்த்தும் எழுந்தாரு. தான் வாழ்ந்தது ஒரு மசூதினாலும் அதுக்கு கிருஷ்ணரோட துவாரகா மையின்னு பேர் வச்சாரு. இவர் வாழ்ந்த இடம்தான் இந்தியாவின் 3வது பணக்கார கோயிலா இருக்கு. அவர் யாருன்னு டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். 1835 வருஷம் செப்டம்பர் 28 மகாராஷ்டிராவில பத்ரிங்கிற இடத்துல ஒரு இந்து குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அத பாபுன்னு கூப்பிட்டு அம்மா வளர்த்து வந்தாங்க. கில்லியும் கோலியும் பிடிச்ச பாபுவுக்கு இந்துவும் இஸ்லாமும் 2 கண்ணா இருந்தது. அதனால அவர் மசூதிக்கு போய் குரானும் படிப்பாரு, கோயில்ல போய் கீதையும் பாடுவாரு. இதனால கோபம் அடைஞ்ச அந்த ஊர் மக்கள் பாபுவ ஊரை விட்டு வெளியே போக சொன்னாங்க. இதனால அவங்க அம்மா வெங்கட் சாமி அப்படிங்கிறவர்கிட்ட பாபுவ படிக்கிறதுக்கும் பாதுகாக்கவும் ஒப்படைச்சாங்க. அவர்கிட்ட எல்லாமும் கத்துக்கிட்ட பாபு அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஊரா பிரயாணம் பண்ணி கடைசியில ஷீரடிய வந்து அடைஞ்சாரு. அங்க ஒரு வேப்ப மரத்தடியில வந்து அமர்ந்து தவம் செஞ்சு மக்கள் மனதில சாய்பாபான்னு நீங்கா இடம் பிடிச்சிட்டாரு. அவர் தவம் செய்த வேப்ப மரம் அதிசயமான முறையில இனிப்பானதா இன்னைக்கும் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஷீரடியில இருக்கிற ஒரு பாழடைஞ்ச மசூதியில தங்கின பாபா அதுக்கு துவாரகா மையின்னு பேர் வச்சு அல்லாவும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான்னு புரிய வச்சாரு. தான் தங்கின இடத்திலேயே துணிங்கிற புனிதமான நெருப்ப உண்டாக்கி இதன் சாம்பல மிகப்பெரிய சஞ்சீவி மருந்தா எல்லா நோய்க்கும் தந்தாரு. மொஹரத்தையும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியையும் சமமா கொண்டாடின பாபா குரான் முழுதும் கற்றவராகவும் கீதையில ஆழ்ந்த அறிவு கொண்டவராகவும் திகழ்ந்தாரு. நீரை எண்ணெயாக்கி விளக்குகளை ஏற்றினது, பக்தனுக்காக கங்கைய ஷீரடியில கொண்டு வந்தது, கோதுமை மாவால காலராவ விரட்டினது, இப்படி எத்தனையோ அதிசயங்களை சாய்பாபா செஞ்சிருக்காரு. அஷ்டமா சித்திகள் முழுக்க கைவரப்பெற்ற பாபா ஒரே நேரத்துல பல இடத்துல இருக்கிற மாதிரி அற்புதமும் காட்டியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல தன்னை நாடி வந்தவங்களோட கஷ்டத்தை போக்கின பாபா ஒருபோதும் அவங்கள பசியோட அனுப்பினதில்ல. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீ சாய் பிரசாதாலயாங்கிற மிகப்பெரிய சமபந்தி கலாச்சாரம் ஷீரடியில இருக்கு. இது 73 சூரிய அடுப்புகள் கொண்டதா எப்பவும் உணவு தயாரிச்சுட்டு தினமும் வர்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வயிறார உணவு வழங்கிட்டும் இருக்கு. 1886 வருஷம் பாபா ஆஸ்துமாவால அவதிப்பட்டு சரியா 3 நாள் உயிரற்று இருந்தாரு. பின்னாடி தன் யோக சக்தியால உயிர்த்தெழவும் செய்தாரு. இது நம்மளோட நோய்களை ஞானிகள் ஏத்துக்கிறதால எப்பவும் நடக்கிறது. 1918 வருஷம் அக்டோபர் 15 செவ்வாய்க்கிழமை பாபா பூத விடலை விட்டாரு. அது ஷீரடியில இப்பவும் இருந்துட்டு பல அருள் அலைகளை எல்லார் மேலையும் செலுத்திட்டும் இருக்கு. பாபாவோட பூத உடல் பக்கத்திலேயே வெள்ளை பளிங்கு கற்கள்ல அமர்ந்திருக்கிற பாபா இன்னும் பாபா உயிரோடு இருக்கிறத உணர்த்தது. குரு பூர்ணிமாவும் வியாழக்கிழமை விரதமும் விசேஷமான இந்த கோயில்ல வருடத்துக்கு ஒரு முறை தேர் திருவிழாவும் நடத்தப்படுது. மொத்தத்துல மதங்களால வேறுபடுறதை விட்டுட்டு மனிதர்களா ஒன்றுபடுங்க. இதுதான் இப்பவும் மக்கள் மனசுல நீங்காம வாழ்ந்துட்டு இருக்கிற பாபாவோட அனுபவ மொழி. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.